விமான சாகச நிகழ்ச்சியை காண வருவோர் தங்களது வாகனங்களை எங்கெங்கு நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பான விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது பார்க்கலாம். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டை முன்னிட்டு போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களினுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இதை பார்வையிட ஏராளமானோர் கூடுவார்கள் என்பதால் அங்கு விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்க எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். தீவுத்திடல் பகுதியில் வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கு 1000 கார்கள் மற்றும் 5000 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததா மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை வரைக்குமாக 200 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் பகுதியில் 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை மைதானம் PWD கிரவுண்ட்ல 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததா ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த வளாகத்தில் 500 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா கலைவாணர் அரங்கம் பகுதியில் 250 கார்கள் 300 இருசக்கர வாகனங்களை அந்த பகுதியில் பார்க்கிங் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா விக்டோரியா விடுதி மைதானம் அந்த ஹாஸ்டல் கிரவுண்ட்ல 150 கார்கள் 500 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்ததற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செயின்ட் பெட்ஸ் பள்ளி மைதானம் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல 500 இருசக்கர வாகனங்களை பார்க் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா சிறப்பு குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் 100 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததான் லூப் சாலை. இந்த லூப் சாலை பகுதியில் 1000 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் ஷோவை பார்வையிட வருபவர்கள் வாகனங்களில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் வாகனங்களை பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நிறுத்தும் இடத்திற்கு காலை 9:30 மணிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு காவல்துறை தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா பகுதியை வந்தடைவதற்கான சிவானந்தா சாலை, பாரதி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் என்பது முறையாக பராமரிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து மாற்றங்கள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ராணிமேரி கல்லூரி மற்றும் லேடி வில்லிங்டன் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இந்த விமான சாகசத்தை பார்வையிட வருவார்கள் என்பதால் இந்த விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.